ஸ்தானத்தை கணிக்கிறதுல, ஆயுளை கணிக்கிறதுல மொத்தம் வந்து 5 நிலைகளை நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும். ஒன்று, உங்களுடைய லக்னம், லக்ன அதிபதியுடைய நிலை. ஒன்று லக்னம், லக்னத்தை சுபகிரகத்துடைய பார்வையில் இருக்கா, அல்லது பாவகிரகத்துடைய சேர்க்கை இல்லாமலோ அல்லது பாவத்துவம் அடையாமல் லக்னம் இருக்கின்றதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக வருங்க. அதற்கு அடுத்தபடியாக லக்ன அதிபதியின் நிலை. அந்த லக்னத்துக்கு யார் அதிபதியோ அவர் எங்கே இருக்கின்றார், அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றாரா, அவர் பாவகிரக சம்பந்தம் வாங்காமல் சுபகிரகமாக இருந்தால் அவர் பாவத்துவம் அடையாமலும், பாவகிரகமாக இருந்தால் அவர் சுபத்துவம் அடைய பெற்றும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க. அதற்கு அடுத்த நிலையில் நீங்கள் நேரடியாக ஆயுள் ஸ்தானத்திற்கு வந்துடணும். ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருக்கின்றதா, ஒவ்வொரு லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்திலும் அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு மறு ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம், இந்த 2 இடமும் நன்றாக இருக்கின்றதா, அதாவது 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் நன்றாக இருக்கின்றதா என்பதை நம்ம சீர்திக்கு பார்க்கணும். ஆயுள் ஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய நிலை, ஆயுள் ஸ்தானத்தினுடைய ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆயுள் ஸ்தானம் அதனுடைய அதிபதி